கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தில் நிப்பாட்டி இருக்கும். தண்ணியோட ஃபோர்ஸ் பார்க்கணும், அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு தண்ணியோட ஃபோர்ஸு. தெரியுதா? சரியான ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அண்ட் அங்கங்கே துவச்சிட்ருக்காங்க. அந்த வெயில் இப்போ தான் வருது. ஆனால் கிளைமேட் பார்த்தோன்னா சரியான கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. போக இறங்க அப்படியே கூலிங் இறங்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த ரோடு வேறு எங்கே போகுதுன்னு தெரியல, நாங்களும் போயிட்டே இருக்கோம். அந்த மலையெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதில் வேறு எங்கிட்ட ஏறணுன்னு வேறு தெரில. guys and welcome back to Travelspot Tamil. And பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து மேகமலை வந்த vlog இருக்கும். ஸோ அதோட வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா the second part of மேகமலை. ரோடு வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி லோக்கல் பீப்புள்ஸை கேட்டோம். கீழே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே அப்புறம் அதுக்கடுத்து ஒரு டேம் ஒன்று இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போங்க, அங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போக ஒரு 15 கிலோமீட்டருமே வந்து ஆஃப் ரோட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரோடு போட்டு அப்படியே ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ஜல்லியெல்லாம் கொட்டிட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க போல். ஸோ இதே ரோட் கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு இருக்கும். ஸோ பார்க்க வந்து ஈஸியாக இருக்குல்ல, ஆனால் வந்து ஓட்டும் போது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏதோ ஒரு சின்ன கல் அந்த டயரில் சிக்கிச்சுன்னா கூட அப்படியே ரைட்டு லெஃப்ட் அப்படியே பரட்டி விடுது. பார்த்தீங்கன்னா இந்த கார் வேறு நமக்கு வழி விட மாட்டாரு. நம்மளும் ஆர்ன் அடித்தாலும் வழி விடல. ஸோ நம்ம அவரை ஏறி தாண்டி போயிடலாம். நீங்கள் வந்து இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா சைடில் போகிறது அந்தளவுக்கு ஈஸி இல்லை. லைட்டாக உதிரி மண் மாதிரி இருக்குது. லைட்டாக விட்டாலும் அந்த குழிக்குள்ளேயோ இல்லை கீழே பள்ளத்துலேயோ விழுகிற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கேருந்து வியூவை பாருங்கள், அல்டிமேட்டான வியூ. அண்ட் இங்கேருந்து அந்த லேக்கு பாருங்கள். கீழேருந்து நம்ம லாஸ்ட் விளாகில் வந்து அந்த லேக்கை காட்டியிருப்போம். அந்த லேக்கில் தான் அந்த விளாகை முடிச்சிருப்போம். இப்போ அதோட டாப் அங்கே நம்மகிட்ட தான் ட்ரோன் இல்லையே. ஸோ ட்ரோன் வியூக்கு வந்து நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கு வர சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி எதுக்கு போயிட்டு மேகமலையோட திருப்பி அப்படியே கீழே போயிடலாம் தான். பட் கொஞ்சம் வர அந்த டீ எஸ்டேட்டு அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்து லோக்கல் பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. சரி போதான் என்ன தான் இருக்குது, கொஞ்சம் இருக்கிறதான் 15 கிலோமீட்டர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். யாராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. சூப்பரான ஒரு ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னாங்க. இது மாதிரி நீங்கள் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் மறக்காமல் ஹெல்மெட் போட்டுங்க. ஸோ கண்டிப்பாக கீழே ஒழுக சான்ஸ் வந்து 100க்கு வந்து 200% நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம ஏற்றத்தில் ஓரளவுக்கு இந்த இதில் பரவாயில்ல. இறக்கத்துலாம் போகும்போது பிரேக் பிடிச்சா அப்படியே ஃபுல்லாக ஸ்லிப் ஆகுது. ஸோ லைட்டாக 1வது கியரோ 2வது கியரோ போட்டு லைட்டாக பிரேக் அணைச்சி ஓட்டினா ஓரளவுக்கு சேஃப்டியாக போயிடலாம். இதில் போய் வரட்டணும்னு வச்சுக்கங்களேன், கபலாக தான். அப்புறம் இந்த ஒரு ஆஃப் ரோட் டெரைனை பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா முன்னாடி நம்ம அந்த போகிற காரே கொஞ்சம் பாடுபட்டு தான் போகுது. அண்ட் ரொம்ப ஏற்றம் குழி இறக்கமாக இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட பின்னாடி வேறு பில்லியன் இருக்கு. ஆனால் பில்லியன் வேறு கொஞ்சம் வெயிட்டான பில்லியனாக இருக்கான். ஸோ அந்த காரை பாருங்கள், கார் பாடுபட்டுருக்கு. நீ அது போனதுக்கப்புறம் தான் நம்மளாலையும் போக முடியும் இந்த இடத்துல. பாரு இந்த இது பத்தாதுன்னு இந்த பேக்கு வேறு ஒன்று ரைட்டு போயிடுது, இல்லைனா லெஃப்ட்டு போயிடுது. நானும் நினச்சிக்கிட்டே இந்த ஒரு டேங்க் பேக் ஒன்று வாங்கி மாட்டி 4 ஸ்டாப் எடுத்து மாட்டிடலான்னு. எதுக்கு தண்ட செலவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் இந்த சகதியில் காலை வைக்காமல் வேறு போய்த்தோணும். ஏன்னா ஷூ வந்து நாஸ்தி ஆயிரும். ஏற்கனவே வந்ததுலேயே கொஞ்சம் நாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் இதில் வேறு விட்டு அப்படி அடிச்சேன்னு வச்சுக்கலேன், அடுத்து நாஸ்தியாக போயிடும். வண்டி நேற்று தான் கழுவிட்டே வந்தேன். சை நம்ம நினச்ச மாதிரி தான் இருக்குது. ஹேண்டில் பார் அப்படியே ரைட்டு லெஃப்ட்டு எப்படின்னு திருப்பி விட்டுன்னு நினச்சேன். சை கால் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி காலை வச்சுட்டேன். எனக்கு தெரில, நம்ம இங்கேயே ஓட்டிகிட்டு இருந்தால் தெரியும் இந்த குழி எவ்வளோ தூரம் இருக்குது அது இதுன்ட்டு. நம்மளோட புசக்கா பள்ளத்தில் விட்டு பொச்சுக்குன்னு அது வாட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அது பிரச்சனை. பார்த்தீங்களா, பரவாயில்ல, அந்தளவுக்கு பெரிய குழி இல்லை. அண்ட் அந்த டெரைன் முடிஞ்சிச்சு. அது ஃபுல்லாக என்னது அந்த ஜல்லிக்கல் ஃபுல்லாக அந்த டெரைன் முடிஞ்சிச்சு. இது ஃபுல்லாகவே மண்ரோடான டெரைன் தான். இங்கேருந்து ஃபுல்லாகவே லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் வில்லேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குந்தாங்க. ஸோ அந்த டேமுக்கு நமக்கு அலௌடு கிடையாது அப்படின்னாங்க. ஏதாவது பர்மிஷன் இருந்தால் உள்ள விடுவாங்க, இல்லைனா அலௌடு இல்லைன்னாங்க. நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரிங்க சேரு சகதி இந்த மாதிரி தான் கிடக்கு. ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். ரோடு மகாராஜா மெட்டுக்கு டிக்கெட் எடுத்து போயிட்டுருக்கோம். அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா. சார் 2 பேருக்கு 60 ரூபா எடுத்து போயிட்டுருக்கோம். அண்ட் முன்னாடி போகிற ரோடு உங்களுக்கு காட்டுறேன். இது ரோடு இல்லை, இது ஒரு நல்ல எத்தத்தை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதான் ரோடு. அண்ட் மாடெல்லாம் இருக்குது. இதில் இந்த வியூ பாயிண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. 30 ரூபா டிக்கெட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இது ஒர்த்து இல்லையான்ட்டு. அது வரைஞ்சி போச்சுண்ணா என்ன ஒன்று. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜா மெட்டுக்கு வந்துட்டோம். அதோட வியூ வந்து வேறு மாதிரி இருக்குது. அதோட வியூவை காட்டுறேன் பாருங்கள். சான்ஸே இல்லை. கொடுத்த 30 ரூபாய்க்கு அது எவ்வளோ ஒர்த்து பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாகவே தெரியுது சிட்டி. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மலை, அங்கே மலை, அதுக்கடுத்து மலை. இது ஃபுல்லாக சிட்டியாக. இங்கே ஒரு மலை தொடங்கி அடுத்து ஒரு பிளைன், இது அதுக்கடுத்து ஒரு மலை, அடுத்து சிட்டி, அடுத்து பிளைன் எம்டி. அந்த என்னது விவசாய நிலம், அதுக்கடுத்து தண்ணி, அதுக்கடுத்து ஹில்ஸை பாருங்கள். அந்த ஹில்ஸ் வந்து கண்ணில் பார்த்தா தெரியும். 1 2 3 4 5 கட்டிங் போயிட்டே இருக்குது. ஏறி இறங்கி சூப்பராக இருக்குது.
அதான் இங்கே பாருங்க பச்சை பசங்க புல்லு சேட்டையாக இருக்குது. சிக்மங்களூரில் இருக்குங்களா அந்த மாதிரியா இருக்குது. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டிலேருந்து மேலே ஒரு கோயில் இருக்குன்னாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ ஏறி போயிட்டுருக்கோம். மூச்சு வாங்குது பயங்கரமாக. அண்ட் பாதையை பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. மேலே இங்கேருந்து பார்த்தா மேலே ஒரு கிராஸ் தான் தெரியுது. ஆனால் அதே மாதிரி மலைக்கு அந்த பக்கம் நின்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேக்கடி தெரியுமா, தேக்கடி கேரளா பார்ட்ரு அது ஃபுல்லாக அப்படி தெரியும்னாங்க. வேறு என்ன சொன்னார்? ஸோ இந்த பக்கம் வந்து குமளிங்கிறேன் பாரு, கூடலூர் கம்பம் வியூ பாயிண்ட் வந்து இந்த பக்கம் தெரியுது. ஸோ அந்த மலையில் ஏறி அந்த பக்கம் பார்த்தா கேரளா வியூ பாயிண்ட் தெரியுது. டாப்புக்கு வந்துட்டோம். இங்கேருந்து வியூக்காண்டி எதிர்பார்த்துட்ருக்கோம் என்ன வியூ தரப்போகுது அப்படின்னு. இது இங்கேருந்து பார்த்தா மரணம் தெரிகிறது. உங்களுக்கு அந்த மரணத்தை காட்டுகிறேன். ஸோ இங்கேருந்து வியூவை பாருங்கள், அல்டிமேட்டான வியூ, சான்ஸே இல்லை. ஆமாம் ரொம்ப அதாவது இங்கே விழுந்துட்டேன்னு வச்சுங்களேன், அடித்து பறண்டு போயிடும். காற்று தள்ளுது பயங்கரமாக. இப்போ அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. யாரும் இந்த இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அந்த கல்லில் உட்காந்த மாதிரி, சூப்பராக இருக்குது. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக புதர் மாதிரி இருக்குது. ஏப்பா உள்ளே எது வேணா இருக்கலாம் போலடா. உள்ளே என்ன சிலையாக இருக்குது, வெளியிடு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது, உடஞ்சிருக்கு சிலை. ஏப்பா இந்த அம்புலி வாழ்கிற வீடு மாதிரி இருக்குடா. அந்த அம்புலி வாழ்கிற வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன்ப்பா. நான் போய்ட்டு கீழே அங்கிட்டு ஏதாவது லொக்கேஷன் தெரியுதான் பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்குது. புரியல, இதை ஓட்டியா அந்த சைடில்? சரிவா. ஸோ இதை ஒட்டி போனால் இங்கே ஏதாவது வியூ இருக்குங்கிறோம். மகாராஜா மெட்லேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து கோப்ரோ மோடில் சந்திப்போம். ஏன்னா அது ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறேன். அடுத்து ஆஃப் ரோடு ஃபுல்லாக, ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ஆஃப் ரோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கோப்ரோ மோடில் பார்ப்போம். அண்ட் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜா மெட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ மேகமலை போகிறோம். ஸோ மேகமலை பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்ரு. அண்ட் யாரும் மேகமலை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸுக்கு வந்து பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸு, சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸா 1.5 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ நேரம் போனதே தெரியல. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அது சரியான ஒரு வியூ பாயிண்ட்டு. காற்றுனாலும் காற்று அடித்து தள்ளுது. எனக்கு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து ஆஃப் ரோட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா மறக்காமல் இந்த மகாராஜா மெட்டுக்கு வந்து பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆஃப் ரோடு. அண்ட் இந்த ஆஃப் ரோடு ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வீடியோ வந்து பயங்கர லென்த்தாக போயிடுறதுனால சரி சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் பாருங்கள் 2 காருமே அங்கே திண்டாடிட்டு கிடக்கு அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே புழுதி ஏற்படுத்திட்டு இருக்கேன். அந்த கார் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ண போகிறேன் நான். சும்மா பாருங்கள் பாடுபட்டு கிடக்கு அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்து இருக்கிறது. ஏற்கனவே அங்கே சகதியாக கிடக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் கிளப்பி விட்டு போகிறேன். ஆனால் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ரோடு சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏறி போய்க்கினே இருக்க வேண்டியது தான். இங்கேருந்து அந்த வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம ஓட்டுறனால அந்த அளவுக்கு பார்க்க முடியல பார்த்தீங்களா, கீழே கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இதே பிள்ளையாக இருந்தால் சுகமாக பார்த்துக்கிட்டே வரலாம் போல். ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேரும் சகதியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சிருக்கும் போல். ஐ மீன் இப்போனா இப்போ இல்லை, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும் போல். ஸோ அங்கங்கே சேரு சகதி அதுன்னு கிடக்கு. அண்ட் வாட்டர் கிராசிங் நம்ம இதை ஒரு லடாக்காக நினச்சி, ஒரு மினி லடாக்காக நினச்சி இதை வந்து வாட்டர் கிராசிங் பண்ணி விளாண்டுட்ருக்கோம் நம்ம. அண்ட் ஃபுல்லாக இங்கிட்டு பாருங்கள், இது வந்து ஒரு எம்டி கிரவுண்டு. அண்ட் இங்கிட்டு ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான் இங்கிட்டு. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேயிலை தோட்டம் வந்துடுது. இந்த ஒரு டெரெயினில் ஓட்டுறதை நினச்சி பாருங்களேன். நம்ம பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு ஈஸி இல்லை. ஏன்னா பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது டயரு. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்க மாட்டேங்குது. நான் நினச்சேன் இந்த ரைட்டில் இருக்க அந்த மண்ணில் ஏறி போயிடலான்னா அதை விட கேவலமாக இருக்கா.
இங்கே அந்த சுமோ அந்த வண்டி பஸ்ஸு அதை அடிக்கடி கிராஸ் ஆகிறதுனால இந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் மண் கல்லெல்லாம் தெரிச்சு போயிடுச்சு. அந்த ஒரு வழியை தான் யூஸ் பண்ணி பைக்கு போயிட்டுருக்கு இப்போ. அண்ட் அதே மாதிரி பஸ்ஸோ காரோ ஏதோ வந்துச்சுன்னா நம்ம ஒதுங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு இதில் வந்து போக முடியாது. ஸோ அவங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் போகணும். அதே மாதிரி முன்னாடியோ பின்னாடியோ ஒரு வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே போங்க. ஏன்னா கீழே விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சான்ஸ் இருக்குது. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் நம்ம எந்த ரிட்டர்ன் வரும்போதும் கீழே விழுகல, அண்ட் இங்கேருந்து போகும்போதும் கண்டிப்பாக கீழே விழுக மாட்டோம். அண்ட் கேர்ஃபுல்லாகவே போயிடுவோம். ஏன்னா நம்ம நிறைய ஆஃப் ரோடு ஓட்டி நிறைய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மேக்ஸிமம் கீழே விழுக மாட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வண்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கோப்ரோவை பார்த்தா ஒன்று ஃபுட்டேஜ் அழிச்சுடுவாங்க, இல்லைன்னா கேமரா பிடிங்கிடுவாங்க. ஸோ மேகமலையில் பார்த்தா கேமரா வந்து நாட் அலோ, பிகாஸ் இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீழே அந்த ரோடை ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ மேலே தெரியல, ஏன்னா இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் நமக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைனில் வந்து இவங்க பிடிங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பயங்கர ஃபன்னாயிரும். பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் அண்ட் ஹிடன் பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் கூடிய சூன் நம்ம வந்து அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேகமலை விட்டு நம்ம கிளம்பலாம். அண்ட் இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த லேக்கு. ஸோ நான் அந்த லேக்கோட அந்த லாஸ்ட்லேருந்து தான் சொன்னேன், இந்த ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணி போனேன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோடு. யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காய்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கா. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அமர். ஸோ டாட்டா, பாய் பாய், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.